சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான மின்சார ரயில் சேவை வரும் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பராமரிப்பு பணிக்காக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே வரும் 14ஆம் தேதி வரை காலை 9:20 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், இரவு 10:30 மணி முதல் அதிகாலை 2:45 மணி வரையும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதேவேளையில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரை 18 சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக 15 சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பயணிகள் நலன் கருதி சென்னை மாநகர போக்குவரத்து துறை சார்பில் கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு 30 பேருந்துகளும், பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு 20 பேருந்துகளும், தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து தியாகராய நகர் மற்றும் பிராட்வேக்கு 20 பேருந்துகளும் என மொத்தம் 70 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. வயநாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தையை தன்னிடம் தாருங்கள் என நபர் ஒருவர் முகநூலில் பதிவிட்ட பதிவிற்கு கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் உருக்கத்துடன் பதிலளித்துள்ளார். கேரளாவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை தத்தெடுக்க சிலர் தயாராக உள்ளனர். அதேபோல தாயை இழந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சுதீஷ் என்பவர் தனக்கு குழந்தை இல்லை என்றும் பேரிடரில் பெற்றோரை இழந்த குழந்தையை தன்னிடம் தாருங்கள் என்றும் முகநூலில் பதிவிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவரது கருணைக்கு இதயத்தின் ஆழ்மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வழியை முற்றிலும் புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் பதிவிட்டுள்ளார். தங்களின் இதயத்திலிருந்து வெளியேறிய வார்த்தைகள் தனக்கு கண்ணீரை வரவழைப்பதாகவும் வீணா ஜார்ஜ் உருக்கத்துடன் கூறியுள்ளார். சட்டத்தின்படி பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரசாங்கமே கவனித்து வருவதாகவும் தத்தெடுப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றி பதிவு செய்து குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் சுதீஷுக்கு வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார்.